ആനന്ദമേറുന്ന മരുമണ്ണിലായി മൗത്തായിടാൻ മോഹമാ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. இந்த உரையின் மூலம் நாங்கள் குழந்தை வளர்ப்பு, அதாவது ஸ்லாத்தில் எப்படி நாங்கள் குழந்தைகளை வளர்க்கிறது, ஸ்லாத்தின் படி எப்படி நாங்கள் நல்ல முறையில் ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறது பற்றி தான் இந்த உரையின் மூலம் நாங்கள் பார்க்க இருப்பது. அல்லாஹ் தாலா, நான் உங்களுக்கு பெண் குழந்தையை தந்திருக்கிறேன், அதே மாதிரி ஆண் குழந்தையை தந்திருக்கிறேன்னு சொல்லல. நான் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளை கிஃப்டாக தந்திக்கிறேன், உங்களுக்கு கிஃப்டை தந்திக்கிறேன்னு தான் அல்லாஹ் தாலா சொல்கிறேன். நாங்கள் கிஃப்ட் சொல்லக்கூட ஒரு ஆள் கிஃப்ட் ஒன்று தந்தாலே நாங்கள் அதை எப்படி அதை பொக்கிஷமாக பாதுகாப்போமோ அதே மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் தந்த கிஃப்ட் தான் எங்களோட குழந்தைகள். இப்போ நாங்கள் அதை எப்படி ஒரு அமானிதமாக எப்படி ஒரு பொறுப்பாக நாங்கள் கவனிக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொருத்தோட கையிலும் தான் நிற்கிது. இஸ்லாத்தில் குழந்தைகள் அல்லாஹ்வால அருட்கொடையாக பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம். அப்போ நாங்கள் அவர்களை நல்ல ஈமானுடன் நல்ல ஒழுக்கத்துடன் இஸ்லாமிய காட்டுகிற பண்புகளை நாங்கள் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது மிகப்பெரிய ஒரு கடமை, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் இந்த குழந்தைகளை நம்ம சரியான முறையில் வளர்த்திருக்கிறது. அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூரத்து தஹ்ரீம்ல 6வது வசனத்துல இருக்குது. இந்த வசனம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளை மார்க்க கல்வியையும் அதே மாதிரி நல்லொழுக்கத்தையும் கற்பிக்க வேண்டியது கடமையாக எட்டியது. குடும்பத்தினர் நரக நெருப்புன்னு சொல்லக்கூட குடும்பம்னு சொல்லக்குள்ள அதுல கட்டாயம் எங்களோட பிள்ளைகளும் வருவாங்க. அப்போ அவங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கின்றார். அதே மாதிரி என்னோட குழந்தைகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு எப்படி கவலையை தாங்குற, அவங்களுக்கு எப்படி ஒரு கவலையை தாங்கிக் கொள்ற சக்தியை கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்கூல் விஷயத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால், புள்ள நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு வருது, டாப்ல மார்க்ஸ் அடிக்குது, கிளாஸ்லேயே டாப் படிக்கிறாரு, 9A 3A அப்படி பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறாரு, இப்படி பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறாரு, அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் கிடைச்சி. ஆனால் பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா கூட அவங்க அது தெரியாத நிலையும் இருக்குது. ஸ்கூல் சூறாவும் மனனம் செய்ய இயலாத பிள்ளைகள் 9 எடுத்துக்கிறாக்களும் நிற்கிறாங்க. ஸ்கூல் சூறாவும் கூட பாடம் இல்லாத ஆட்களும் கிளாஸ்ல டொப்பர் அடிச்ச ஆட்களும் நிற்கிறாங்க. படிக்கணும் தான், அது இந்த உலகத்துக்கு மட்டும். அல்லாஹ் தஆலா மறுமையில எங்க டாக்டர் எங்க இன்ஜினியர் அப்படின்னு ஒரு நாளும் கூப்பிட மாட்டான். அதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தோட தான். அல்லாஹ் படிக்கவும் சொல்லிக்கிற, அதே மாதிரி மறுமைக்காக தேடவும் சொல்லிக்கிற. இந்த உலகத்துக்கு தான் படிப்பு மட்டும். அதே மாதிரி எங்களோட கபூர் வாழ்க்கைக்கு புறவைக்கிறது அவ்வளவுமே நாங்கள் மறுமைக்கு தேடுறதாக தான் எங்களோட வீக்கம். அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க கவலையை தாங்குற சக்தியை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எழுத வாசிக்க தெரியாத எங்களோட உம்மி நபியாக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே உலகத்துல அவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்களுக்கு தான் அல்லாஹ்வால நிற்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிறான். ஆனால் அவங்க தாங்கலையே அந்த கஷ்டத்தை. மக்கால அவங்களோட 3 ஆண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் மக்கால மரணிச்சுட்டாங்க. பிறந்த உடனே அவங்க மக்கால 2 ஆண் குழந்தைகள் மரணிச்சிட்டாங்க. அப்போ 2 ஆண் குழந்தைகள் மக்கால அவங்க பிறந்த உடனே மரணித்தோட அவங்க எப்படி அவங்களோட கல்வி வந்திக்கணும், அப்போ எப்படி அவங்களோட இதயம் பேத்திக்கணும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு எதிரியா இருந்த அபூ லஹப்னு சொல்ல ஒரு பெரிய ஷைத்தான் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா, முகமது வாரிசு அற்று போய்த்துட்டான், முகமது வாரிசே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி புண்பட்ட அந்த கல்வை இன்னும் மேலும் மேலும் கிண்டல் செஞ்சு நோகடிச்சாங்க. அந்த நேரத்துக்கு தான் அவங்க சொன்னாங்களா, இந்த டைம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் நஅலமு அன்னக யுஸீக ஸதுருக பிமா யகூலூன். அவங்க பேசுறதால உங்களோட கல்வி இறுக்கமாகிறதுன்னு எங்களுக்கு தெரியும் நபியே. கஷ்டப்படும், உங்களோட மனசு இன்னும் கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும் நபி. ஆனா நீங்க யாருன்னு அவங்களுக்கு காட்டணும், நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட ஆள் சொல்லி அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு தான் சொல்லலாம், ஃபஸப்பிஹ் பிஹம்திக வகும் மினஸ் சாஜிதீன். நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, அதே மாதிரி சஜிதா செய்யற ஆட்களோட நீங்களும் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இன்னும் நெருங்காத சொல்றது தான் இந்த மீனிங். ஒரு கஷ்டம் வருதா, ஒரு கவலை வருதா, நீங்க அல்லாஹ் இன்னும் நெருங்கோடு சொல்றது தான் இந்த குர்ஆன் மீனிங். குர்ஆன்ட எங்களோட சுருக்கமாக சொல்றது. அப்படி பார்க்கக்கொள்ள ஒவ்வொரு தாய் தந்தையும் தங்களோட பிள்ளைக்கு தஸ்பீஹ் செய்யறது அதிகமாக சொல்லிக் கொடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யறது அதிகமாக சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி அல்லாஹ்வோட நெருங்குறதுக்கு எப்படி நெருங்கணும்னு சொல்றது அதிகமாக சொல்லிக் கொடுங்க. ஒரு கவலை நாங்கள் அது அல்லாட்ட எப்படி செல்றோம், தாய் தந்தைட்ட ஃபெஸ்ட் செல்லும் போது அல்லாட்ட தான் ஃபெஸ்ட் செல்லணும்னு சொல்லி கொடுங்க. இந்த விஷயங்கள் நம்ம கட்டாயம் கண்ணும் கருத்துமா ஆயிக்கணும். அதே மாதிரி அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான பேர் தான் அப்துல் ரஹ்மான், அதே மாதிரி அப்துல்லா. இது ரெண்டும் தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான பேர்கள். அந்த காலத்துல நிறைய ஆபிகளாக, நிறைய அப்துல்லாக்களாக, நிறைய அப்துல் ரஹ்மான்களாக, நிறைய அந்த சஹாபாக்கள காலத்துல இருந்தாங்க.
பிள்ளைகள் தொழுகிறேன்னு சொன்னா போயிட்டு பாருங்க, பிள்ளைகளை எப்படி தொழுகிறாங்க, பிள்ளைகள் எதன்பால் போறாங்க, பிள்ளைகள் எதை பின்பற்றாங்க. அதே மாதிரி தான் எங்களோட குழந்தைகளுக்காக, அதே மாதிரி எங்களோட சந்ததிகளுக்காக ஒரு துவா வேண்டியது என்னன்னு சொன்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவனே, எங்கள் மனைவியரிலிருந்தும் எங்கள் சந்ததியிலிருந்தும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிப்பவர்களை எங்களுக்கு அருள்வாயாக. இரையச்சமுடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயா. இந்த துவாக்கள் அதிகம் அதிகம் மிச்சம் ஓதுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள சந்ததிகளை அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.